எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம அடர் நடவு முறையில் போட்டிருக்கிற மாந்தோப்பு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆள் உயரத்துக்கு செடி மெயின்டைன் பண்ணுறோம். வி கிராஃப்டட் செடி போட்டோம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தேமூர் கரைசல் அடித்த பூ இருந்தபோது இப்போ அதில் பிஞ்சு பாருங்கள் எவ்வளவு பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 14-15 பிஞ்சு இருக்குது ஒரு கொத்தில். இன்னொரு கொத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 2வது முறையாக தேமூர் கரைசல் அடிக்கிறோம். மறுபடியும் இருக்கிற பூக்களுக்கெல்லாம் இந்த அடர் நடவு முறையில் நம்ம செடி அதிகமாக நடலாம். அதே மாதிரி செடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஆள் உயரத்துக்குள்ளே நம்ம செடியை வச்சுட்டோமா நம்ம இந்த மாதிரி எல்லா உரமும் செடிகளுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம இப்போ தேமூர் கரைசல் எவ்வளவு ஈஸியாக இருக்குது பாருங்கள் அடிக்கிறதுக்கு. நாமளே ஆள் கூட தேவையில்லை, நாமளே இதில் அடிச்சுக்கலாம். அதில் அதே மாதிரி அடர் நடவு முறையில் நாம் போடும்போது நமக்கு இன்கம் வர்றது அதிகமாக நம்ம காய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கிறதுனால பூக்கள் பிஞ்சுகள் வரத்தையெல்லாம் நாம் நல்லா கொண்டு வரலாம். இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 8 அடி வரைக்கும் தான் நாங்கள் விட்டுருக்குறோம். அதுக்கு மேலே உயரம் விடலை. ஸோ அந்தளவுக்கு நம்ம ரவுண்டாக வர மாதிரி நம்ம கவாத்து பண்ணி விட்டுறோம். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயே பிஞ்சு நிறைய இருக்குது. இந்த முறையில் நாம் பண்ணும்போது நமக்கு பராமரிப்பு ரொம்ப எளிமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் நம்ம செடியை ட்ரைனிங்னு சொல்லுவோம். அந்த ப்ரூனிங் பண்ணி நம்ம ஒரு குடம் மாதிரி கொண்டு வந்துட்டோமா நமக்கு ஈல்டு அதிகமாக எடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே நம்ம பூ பிஞ்சுகள் எல்லாம் நம்ம பராமரிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது. நம்ம நாம் ஆள் கூட தேவையில்லை, நாமளே வச்சு எல்லாமே நாமளே செஞ்சுக்கலாம் எல்லா வேலையுமே. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நமக்கு ஈஸியாக நம்ம மருந்து அடிக்கணும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம்.